வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் எது? இதற்கான ஆன்சர் ருத்ராஸ்திரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஸ்திரா அப்படிங்கிற பேரில் ஏஷியாவுடைய மிக நீளமான சரக்கு ரயில் இதை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது 345 பெட்டிகளை வந்து கொண்டிருக்கு. ஒரு பெட்டியுடைய திறன் பார்த்தீங்கன்னா 72 டன் எடையை சுமக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. இதில் மொத்தமாக 7 இன்ஜின்கள் வந்து இருக்குது. இதை இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் இயக்கி பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை எவ்வளோ வேகத்தில் இயக்கியிருக்காங்க அப்படின்னா 40.5 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த வேகத்தில் வந்து இயக்கியிருக்காங்க. இது மொத்தமாக 209 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரம் 10 நிமிடத்தில் வந்து அடைந்திருக்கு. அடுத்தது, கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைரமுத்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கம்பன் கழகத்துடைய விழா வந்து நடைபெற்றது. இதில் கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது இதை வந்து வைரமுத்து அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதை வழங்கின அமைப்பு சென்னை கம்பன் கழகம் அப்படிங்கிற அமைப்பு தான். இதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் இதில் வந்து பங்கேற்றிருந்தார். அவர் அங்கே கம்பன் கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டிருந்தார். அதே மாதிரி அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அண்ணாதுரையுடைய ஆட்சி காலத்தில் தான் கம்பருடைய சிலை மெரினா கடற்கரையில் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, சீதா தேவியின் பிறந்த இடமாக கருதப்படும் சீதாமர்ஹி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீதாமர்ஹி அப்படிங்கிறது பீகாரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, ஜானகி ஜன்மஸ்தலி அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய பேர். இதை வந்து இப்போ மறுமேம்பாட்டு பண்ணுறாங்க. ரூபாய் 822 கோடி மதிப்பில் இதை வந்து மேம்பாடு பண்ணுறாங்க. இதற்கான அடிக்கல் வந்து இப்போ நாட்டியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த சீதாமர்ஹியிலிருந்து புதுடெல்லி இடையே அம்ருத் பாரத் ரயில் சேவை வந்து அமித்ஷா வந்து தொடங்கி வைத்திருக்காரு. பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேரடியாக வந்து இதை எழுதலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்தது, நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமுக்காக இலவசமாகவே கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட அவங்க தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமான டீட்டெயில் தெரியணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, PM E-டிரைவ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. PM E-டிரைவ் இதோடைய விரிவாக்கம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது 2024 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி 2026 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் செயல்படுத்துறதாக இந்த திட்டத்தை வந்து இருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் மக்கள் வந்து மின்சார வாகனங்களுக்கு மாற்றணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இப்போது இந்த திட்டத்தை வந்து 2028 ஆண்டு மார்ச் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதில் வந்து மின்சார பேருந்துகள், மின்சார அவசர ஊர்திகள் அதாவது ஆம்புலன்ஸ், அப்புறம் வந்து மின்சார லாரிகள் இதுக்கெல்லாம் தான் இது பொருந்தும். அடுத்தது, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் 107வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மல்டோவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டோவா நாடு இது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் வந்து இணைந்திருக்காங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இது எப்போ தொடங்கியிருந்தாங்கன்னா 2015 ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதில் சூரிய புத்ரா கண்ட்ரீஸ் அவங்க மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும். அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, அதுக்கு இடையில் இருக்கிற நாடுகள், கடகரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடையில் இருக்கிற நாடுகள் தான் இதில் வந்து இணைய முடியும். அதற்கான ஒரு கூட்டமைப்பு தான் இது. ஏன்னா அந்த நாடுகளில் தான் அதிகமான சூரிய ஒளி வந்து படுது. இதன் மூலமாக மின்சாரம் எல்லாம் தயாரிக்க முடியும். இதனால தான் இப்போது இந்த சூரிய சக்தி கூட்டமைப்பு இருக்குல்ல, இதோடைய தலைமையகம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஹரியானாவுடைய குருகிராமில் தான் இருக்குது. ஹரியானாவுடைய தலைநகர் வேற, அது சண்டிகர்.
இது வந்து ஹரியானாவுடைய குருகிராம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இதோடைய தலைமை இயக்குனராக இருக்கிறவர் ஆஷிஷ் கண்ணா அப்படிங்கிறவர். அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பழங்குடியினர் தினம், இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பழங்குடி மக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, உரிமைகளை பாதுகாத்தல், எதிர்காலத்தை வடிவமைத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சமஸ்கிருத தினம், இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அதே நேரம் உலக இந்தி தினம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி. உலக ஆங்கில மொழி தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 23ஆம் தேதி. இந்த 3 தினங்களும் முக்கியம்தான். அடுத்தது ரக்ஷா பந்தன் விழா, இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொண்டாடுறாங்க. பெண்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி விடுற விழா தான் இந்த ஒரு விழா. நேபாள நாட்டில் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அந்த நாட்டில் இதை வந்து ஜனை பூர்ணிமா அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அந்த பேரில். இப்போ இதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரின் போது ஒரு வரலாறு சொல்கிறாங்க. போரில் வந்து கிருஷ்ணருடைய விரலில் காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ திரௌபதி இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய புடவையுடைய ஒரு பகுதியை கிழித்து அந்த காயத்தில் கட்டியிருக்காங்க. இதை பார்த்த இம்ப்ரெஸ் ஆன கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு. அடுத்தது நம்ம இந்தியாவை முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் மேவாருடைய ராணியான கர்ணாவதி இவங்களை குஜராத் அரசர் பகதூர் ஷா இவங்க வந்து அச்சுறுத்தி இருக்காங்க. ஓகேவா, நாங்கள் வந்து உங்கள் ஏரியாவை கைப்பற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திருக்காங்க. அந்த டைமில் ஹுமாயூனுடைய உதவியை கேட்கறதுக்காக இந்த ராக்கியை அந்த ராணி வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ராக்கியை பார்த்து ஹுமாயூன் வந்து அவங்களுக்கு போய் உதவி பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க ஒரு இந்து ராணி, அவர் ஒரு இஸ்லாமிய அரசர் அப்படின்னு பார்த்தாலுமே அதெல்லாத்தையும் அவர் பொருட்படுத்தாமல் இவங்க ராக்கி நமக்கு அனுப்பியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக போய் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் உதவி பண்ணியிருக்காரு. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் எது? இதற்கான ஆன்சர் ருத்ராஸ்திரா. அடுத்தது கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைரமுத்து. அடுத்தது சீதா தேவியின் பிறந்த இடமாக கருதப்படும் சீதாமர்ஹி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது PM E-Drive திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கோயில் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு? அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் 107வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மல்டோவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.